கேபிஒய் பாலா அண்ணாவோட ரியல் ஃபேஸ். ஒரு 2 நாளாகவே இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா, பாலா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல், அதாவது சர்வதேச கைக்கூலின்னும், அப்புறம் என்னமோ இவர் ஒரு ஸ்கேமு, அப்புறம் இவர் செலவு பண்ணுறதுக்கு இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு நல்லது பண்ணுறவங்க யாருமே பிடிக்காதா? ஏன்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட திருட்டு வேலைலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மலையை வெட்டுறாங்க, மணல் அள்ளுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஒரு பையன் வந்து அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை மக்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வச்சுக்கல, மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சரியான டாய்லெட் வசதி இல்லை, அதை கட்டி கொடுக்க வேண்டியது யார்? கவர்மெண்ட். ஆனால் ராகவா லாரன்ஸ் மாஸ்டரும் பாலா அண்ணா மட்டும்தான் அது சரியாக கட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. இப்படி யூடியூப்பில் பேசினவங்கள கூட விட்டுடலாம், ஆனால் இந்த வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் பேசுவாங்க இல்லையா, அவனுங்க கூட சொல்கிறாங்க அவங்கள்ட்ட எப்படி இவ்வளோ காசுலாம் வந்துச்சுன்ட்டு. அப்புறம் அவங்க ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு. ஒரு சாதாரண இன்ஃப்ளூயன்சர்ஸு ஒரு கடையை ப்ரொமோஷனாக பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு ஆக்டரு, ஒரு ஆங்கரு, நிறைய ஈவெண்ட் ஷோஸ்லாம் போகிறவங்க அவங்க சம்பாதிக்கிற காசில் மக்களுக்கு என்னமோ ஹெல்ப் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு எங்கே வலிக்குது? இதே மாதிரி தான் ஹர்ஷா சாயின்னு ஒருத்தர், அவர் மேலே என்னமோ பாலியல் வழக்கு போட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம டிடிஎஃப் வாசன், அவரை பற்றி உங்களுக்கே தெரியும். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒருத்தர் மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து முன்னாடி வந்தாலே இவங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பரப்பி விடுவாங்க. இது ஸ்கேம் கிடையாது, பட் ஸ்கேமாகவே இருந்தாலுமே உங்கள் பேக்கெட்லேருந்து ₹1 எடுக்கலை, அவங்கள்ட்ட இருக்கிற காசை மற்றவங்களுக்கு உதவி தான் செய்கிறாங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே நிறைய பேர் கொள்ளையடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதை பாருங்கள். தேங்க்யூ.